வணக்கம் மாணவர்களே. இந்த தலைப்பில் SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட M.S.Plateல் Fillet Lap Joint பற்றி கற்றுக்கொள்ளலாம். குறிக்கோள்கள். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் டேக் வெல்டிங் மற்றும் வெல்டிங் ப்ராசஸ்க்கு பொருத்தமான எலக்ட்ரோட்ஸை தேர்ந்தெடுக்கவும், லேப் ஜாயிண்டில் பிளேட்ஸை தயாரித்து அமைக்கவும், டேக் வெல்ட், SMAW பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனல் லேப் ஜாயிண்ட், இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட M.S.Plateல் ஃபில்லட் லேப் ஜாயிண்ட்டுக்கான கருவிகளை பற்றி காணலாம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், பிரிக் பஞ்ச், பால் பீன் ஹேமர், ஃபிளாட் ஃபைல், பெஞ்ச் வைஸ், tri-square, tongs, chipping hammer, steel wire brush, electrode cable and earth cable, electrode holder, electrode, personal protective equipment, SMAW welding plant machine and their setup accessories, C-clamp. இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட M.S.Plateல் ஃபில்லட் லேப் ஜாயிண்ட்டுக்கான ப்ரீ வெல்டிங் ப்ராசஸ்களை பற்றி பார்க்கலாம். தகுந்த பாதுகாப்பு கவசங்களை அணியுங்கள். 150 mm லென்த், 50 mm வித், 10 mm தடிமன் கொண்ட அளவுக்கு பிளேட்ஸை வெட்டவும். பிளேட்ஸின் மேற்பரப்பை சுத்தம் செய்து சதுர விளிம்புகளை அமைக்கவும். லேப் ஃபில்லட்டை இடைவெளி இல்லாமல் வைத்து பிளேட்ஸின் இரு முனைகளிலும் டேக் செய்யவும். லேப்பிங் டிஸ்டன்ஸை 20 mm ஆக வைத்துக் கொள்ளவும். ஓவர்ஹெட் வெல்டிங்காக பிளேட்டை பொருத்தவும். ஒவ்வொரு ரன்க்கும் எலக்ட்ரோட்ஸை தயாராக வைத்திருங்கள். ரூட் ரன்காக 3.15 mm எலக்ட்ரோடை 110 amps கரண்ட்டுடன் பயன்படுத்தவும். செகண்ட் அண்ட் தேர்ட் ரன்காக 3.15 mm எலக்ட்ரோடை பயன்படுத்தவும். 110 amps கரண்ட்டுடன் பயன்படுத்தவும். ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்ஸை பற்றி பார்த்துவிட்டோம். இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் உள்ள 10 mm தடிமன் கொண்ட M.S.Plateன் மேல் உள்ள ஃபில்லட் லேப் ஜாயிண்ட்டுக்கான வெல்டிங் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். ஓவர்ஹெட் வெல்டிங்காக பிளேட்டை பொருத்தவும். MS எலக்ட்ரோட் 3.15 mm ஐ தேர்ந்தெடுத்து 110 amps கரண்டில் வைக்கவும். எலக்ட்ரோடை டாப் பிளேட் விளிம்பிற்கும் பாட்டம் பிளேட் விளிம்பிற்கும் இடையே 45 டிகிரி கோணத்தை பிரித்து பள்ளத்திலிருந்து சற்று விலகி 15 டிகிரி சாய்ந்திருக்கும்படி பிடிக்க வேண்டும். எலக்ட்ரோடை வீவிங் செய்யாமல் முதல் பீடை ரூட்டின் மேல் வைக்கவும். சிப்பிங் ஹேமரை பயன்படுத்தி பீடிலிருந்து ஸ்லாகை அகற்றி வயர் பிரஷ் மூலம் சுத்தம் செய்யுங்கள். MS எலக்ட்ரோட் 3.15 mm டயாவை பயன்படுத்தி இரண்டாவது ஓட்டத்தை 110 ஆம்ஸ் கரண்ட்டுடன் ஃபர்ஸ்ட் பீடுக்கும்
தட்டின் மேற்பரப்பிற்கும் இடையில் வைக்கவும். எலக்ட்ரோடின் கோணம் ரூட் ரனுக்கு குறிப்பிடப்பட்ட அதே 45 டிகிரி. இரண்டாவது பீடை நன்றாக டீஸ்லாக் செய்யவும். .15 எலக்ட்ரோடை பயன்படுத்தி 110 ஆம்ப்ஸ் கரண்டை அமைக்கவும். மேல் தட்டிலிருந்து விளிம்பு உருகுவதை தவிர்க்க மூன்றாவது பீடை முதல் பீடுக்கும் மேல் பிளேட்டின் பாட்டம் விளிம்பிற்கும் இடையில் ஷார்ட் ஆர்க்குடன் மற்றும் எலக்ட்ரோடை பிளேட்டின் மேற்பரப்பில் 45 டிகிரி கோணத்துடன் வைத்து டெபாசிட் செய்யுங்கள். வெல்டை முழுமையாக பரிசோதிக்கவும். இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட M.S.Plateல் ஃபில்லட் லேப் ஜாயிண்ட்டுக்கான முக்கிய குறிப்புகளை காணலாம். தகுந்த பாதுகாப்பு கவசங்களை அணியுங்கள். அண்டர்கட், uneven ripples, craters, spatters, recap. இந்த தலைப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டது பிளேட்ஸை லேப் ஜாயிண்டில் வைத்து அவற்றை டேக் வெல்ட் செய்யவும், ஓவர்ஹெட் பொசிஷனில் உள்ள வெல்ட் ஃபில்லட் லேப் ஜாயிண்ட் மேற்பரப்பு டிஃபெக்ட்ஸ்க்காக வெல்டை பரிசோதிக்க முடியும்.